Cheras Republic Limited Sale up to 50% offer 23rd to 30th January 2026. Chera Home Junction, Sundarapuram, Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். 15 வருஷம் சொல்லும் போது தான் பெருசா இருக்கு. மங்காத்தா என்னைக்குமே மனசுல நம்ம பார்த்த நல்ல படங்கள்ங்கிற பட்டியலில் இருக்கிற ஒரு படம். ஸோ நான் வந்து படம் பார்த்துட்டேன், ஆல்ரெடி பார்த்துட்டேன். இவங்க தான் ஆக்சுவலி பார்க்கவே இல்லை, இதுவரை பார்க்கவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் இவங்க பார்க்க போகிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்ல மங்காத்தா பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். வெங்கட் பிரபு சார் பண்ணல சென்னை 28 எப்படி எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்குமோ அதே மாதிரி மங்காத்தாவுமே தல ரசிகர்கள், தளபதி ரசிகர்கள், சூப்பர் ஸ்டார் ரசிகர், உலகநாயகன் ரசிகர் எல்லா ரசிகருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருந்தது. நான் பால்கேணிலேருந்து படம் பார்த்துட்டு இருந்தோம். தலை என்ட்ரி ஆலுமே கத்தி முன்னாடி ஓடி வந்தோம். அப்படியே பின்னாடி வந்தோம், ஒரு 50 பேர் அடிச்சு தள்ளி விட்டாங்க. அப்படியே பால்கேணிலேருந்து கீழே விழுந்து பாட்டை முடிச்சுட்டு திரும்ப மேலே ஏறி ஓடி வந்து படம் பார்த்தோம். ஆக்சுவலி என்னுடைய ரிங் டோனாவே நான் வந்து மங்காத்தா தான் வச்சிருந்தேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த பிஜிஎம். இது மங்காத்தாடி. மங்காத்தாடா லவ்யா. ஒரு 15 இயர்ஸ் கிட்ட கழிச்சு வந்து இன்றைக்கி வந்து தியேட்டர்ஸ்லாம் வேர்ல்டு வைடு பார்க்கும்போது இட்ஸ் லைக் ஏதோ ஒரு புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். பால் அபிஷேகம் பண்ணி இது பண்ணி. ஸோ நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க, ஏதோ வந்து ஏஜ்லாம் அவ்வளோ ஆகாமல். ஸோ ஹவ் யூ ஃபீல் இந்த மாதிரி 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும்போது? இல்லை, நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது. ரொம்ப நாளாக கேட்டே இருப்பாங்க எப்போவுமே மக்கள். இந்த ரீரிலீஸ் கல்ச்சர்ஸ் ஆரம்பித்த உடனே வந்து நிறைய பேர் மங்காத்தா கேட்டாங்க. நானும் ரொம்ப நாளாக சன் பிக்சர்ஸ் கிட்ட கேட்டே இருந்தேன். கேட்டுட்டு கரெக்டாக இந்த வாட்டி தான் அமைஞ்சது. எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நவம்பர்லேயே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து ஜனவரி எண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப நாள் அப்படி கட்டி காற்று வெளியில் சொல்லாமல் அதுவே ரொம்ப நாள் போச்சு. ஏன்னா வந்து ஜனவரி 1 தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு டிசம்பர் எண்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் அதே வைப் இருக்குது. ஆக்சுவலி அந்த வைப்போட ஜாஸ்தி இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ்லாம் இன்னும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க. அதே எக்ஸைட்மெண்ட் தான், செம்மையாக இருந்தது. உள்ள அந்த வைப்பு, அந்த எந்தெந்த இடத்துல நம்ம கிளாப் பண்ணுவாங்கன்னு சொல்லி எடுத்தோமோ அந்த இடம்லாம் வந்து இப்போ எல்லாருமே ஆல்ரெடி பார்த்துருக்காங்கல்ல. ஸோ அதனால் அவங்க ப்ரிப்பேர் ஆகிடுறாங்க. அந்த சீன் வரதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிடுறாங்க. மச்சி ஒப்பந்தம் பாடல் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிடுறாங்க டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு ஆமாம்மா, கண்டிப்பாக ஒரு பயங்கர ஒரு ஃபெஸ்டிவல் மூட் தான். ஆல் கிரெடிட்ஸ் டு AK ஃபேன்ஸ். ஆனால் உங்களுக்கு வந்து லைக் ஓகே, படம் ரிலீஸ் ஆச்சு, எல்லாமே ரிலீஸ் ஆச்சு. அதே டீம் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எல்லாமே படத்துக்கு போயிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் எல்லோரும் கேட்குறது இருக்கட்டும், நான் ஒரு பக்கம் லைக் நம்மளோட அவார்ட் ஷோ நிறைய இடத்துல கேட்ட விஷயங்கள் தான். எல்லாரோட மைண்ட் செட்டு வந்து மங்காத்தா 2 வந்தால் நல்லா இருக்குமென்றது எல்லாரோட, அதுவும் இன்றைக்கி ரிலீஸ் ஆன பிறகு. ஸோ அவங்களோட விஷயம் என்ன, உங்களோட ஃபீல் என்னென்ன இருக்குது? தெரியல, அது எப்படி அது வந்து அஜித் சார் தான் சொல்லணும். உங்களுக்கு தான் திரும்பி நல்லா நீயே கேட்டு சொல்லாமே பண்ணுறீங்களா. ஸோ எல்லாருக்கும் ஆசை இருக்குது. பட் அதே சமயம் ஒரு சின்ன பயமும் இருக்குது. இந்த ஒரு இது வந்து அப்படியே எல்லாராலையும் வந்து பயங்கரமாக ரொம்ப விரும்பி, ரொம்ப அஜித் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஃபில்மாக இருக்குது. இது பார்ட் 2 வந்து அதை டைல்யூட் பண்ணிவிடுமா, அது 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 அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்மளால் பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்லாம் இருக்குது. ஆனால் ஒரு சேலஞ்சாகவும் எடுத்து பண்ணணுங்கிறதும் ஆசையாக தான் இருக்குது. தெரியல போகிற போக்கில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த திரும்ப மங்காத்தா ஃபீவர் வந்திருக்கு. ஸோ இது திரும்ப அதை இக்னைட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் பார்த்த வரைக்கும் எல்லாருமே சொன்னது இந்த லுக்கு வந்து வி கான்ட் கம்பேக் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த லுக்கில், அதாவது நடந்து வந்தால் மாசுன்னுவாங்க, இப்போ கார் ஓட்டினா மாசுன்றாங்க. பட் இந்த லுக்கே வந்து அவருக்கு மாசு. அண்ட் இவர் பார்த்துட்டு இவரோட ஹேர் ஸ்டைலு, இவரோட இதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப பிளான் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஆல்வேஸ் இந்த படம் பார்க்கும்போது ஏதோ இது ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் மாதிரியே இல்லை. ஸோ இட்ஸ் லுக்ஸ் சம்திங் ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்த ஆப்பிள் மாதிரி ஒரு கண்டென்ட் மாதிரி. இட்ஸ் வெரி நைஸ்ண்ணா. அண்ட் வி ஆல் எக்ஸ்பெக்டிங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் த வண்டர்ஃபுல் மூவிஸு. அண்ட் இப்போ அடுத்தது சிவா அவரோட படம் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட பயங்கர விஷயமா போயிட்டுருக்கு. அந்த ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். 15 வருஷம்னு சொல்லும் போது தான் பெருசாக இருக்குது. மங்காத்தா என்றைக்குமே மனசில் நம்ம பார்த்த நல்ல படங்கள்ங்கிற பட்டியலில் இருக்கிற ஒரு படம். அது வந்து நம்ம நிறைய வகைப்படுத்துகிறோம்ல சினிமாவை. மாட்டு சினிமா, கமர்ஷியல் சினிமா, ஆர்ட் சினிமாலாம் சொல்கிறோம். அது எல்லாத்துக்கும் மேலே என்டர்டெயின்மெண்ட் சினிமான்னு ஒன்று இருக்குது. அந்த சினிமா வந்து கம்ப்ளீட்லி என்டர்டெயின்மெண்ட். உள்ளே போனோன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு சினிமாவை ஜட்ஜ் பண்ணுற மென்டல் இன்றைக்கி நமக்கு வளர்ந்துருச்சுல, அதை தூக்கி அடிக்கிற ஒரு சில சினிமாக்கள். உள்ளே போனோன்னே எல்லாத்தையும் மறந்துட்டு மெஸ்மரைஸ் ஆகி அந்த படத்துக்குள்ளே போய் அந்த படத்தை ரசிச்சுட்டு வெளியில் வர்ற அப்படிப்பட்ட படங்கள்லாம் மங்காத்தா என்றைக்குமே ஒரு டாப் லிஸ்ட்டில். வெங்கட் பிரபு சாருடைய
அற்புதமான டைரக்ஷன். அது வந்து ஒவ்வொரு பாட்டும், ஒரு காஸ்டிங்கும், ஒரு ஃப்ரேமும், பா ஐசாரோட லுக்கு, அவருடைய மாசு. மங்காத்தா வந்து இட்ஸ் நாட் வெறும் திரைப்படம் இல்லை, இது ஒரு கொண்டாட்டம், ஒரு 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 கொண்டாட்டம். அது இட்ஸ் செலிப்ரேஷன். எல்லாம் செலிப்ரேட் பண்ண எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்களோட நானும் வந்திருக்கேன். அப்போ தேட்டரில் பார்த்தீங்களா? அப்போ இந்த படத்தை தேட்டரில் பார்த்தீங்களா? 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 12 வயசு. 12 வயசுல வீட்டில் தேட்டர் போனால் செவுட்டில் அறைவாங்க. மங்காத்தா தேட்டரில் பார்க்குற அனுபவம் கிடைக்கல. இது வந்து ஒரு பெரிய ஹாப்பி தான். இவ்வளோ நாள் நம்ம டிவியில் பார்த்துருப்போம், சில மூமெண்ட்ஸ்லாம் டிவியில் ஒர்க் ஆகுமோ ஆகலையோ, ஆனால் இப்போ தேட்டரில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும், அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தாலும் எதிர்பார்க்க கூடாதுங்கிற மனநிலை தான். உள்ளே வரப்போகிறோம், பார்க்க போகிறோம், ரசிக்க போகிறோம், மகிழ்ச்சியாக கிளம்ப போகிறோம். அந்த உணர்வு தான் இருக்குது. யுவன் சங்கர் ராஜா பற்றி ராஜா யுவன் சங்கர் ராஜா அதானே நமக்கு முந்தைய தலைமுறையுடைய மிஸ்கின் சார்லாம் சொல்லுவார்ல, நம்மளாம் ஒருத்தர் குத்திக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகாமல் இருக்கணும்னா அது காரணம் வந்து இளையராஜா தான்டா. அந்த ஜென்ரேஷனுக்கு இளையராஜான்னா நம்ம ஜென்ரேஷன் யுவன் சங்கர் ராஜா. என் ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தன் பைத்தியமான யுவன் ஃபேன். அவன் தான் எனக்கு யுவன் வியாதியை ஒட்டி விட்டவனே. யுவன் வந்து இந்த தலைமுறைக்கு இளையராஜா வந்து நம்ம மரபணுவோட கூடிய இசையை கொடுத்தாரு. யுவன் சங்கர் ராஜா அந்த மரபணு அடுத்த தலைமுறை ஆகும்போது ஒரு துடிப்பு இருந்துச்சுல்ல, அந்த துடிப்போட கலந்த ஒரு இசையை கொடுத்தாரு. இந்த படத்தில் இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு சொன்னால் மற்றதெல்லாம் நல்லா இல்லையோங்கிற ஒரு ஏக்கம் வந்துடுங்கிற ஒரு வருத்தம். இதில் இது நல்லா இருக்குது, அது நல்லா இல்லைன்னு சொல்கிறது இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது ஒரு கொண்டாட்டம், இது திருவிழா. திருவிழா வந்தால் எல்லாமே கொண்டாட்டம். ஆக்சுவலி வந்து தலை படம்னாலே வந்து எப்பவுமே வைப் இருந்து தான் இருக்கும். அதுவும் எனக்கு அஜித் சார் நடித்த படங்கள்லேயே ரொம்ப பிடிச்ச படங்கள் வந்து மங்காத்தா தான். அது ரீரிலீஸ்னு ஒன்று வேறு லெவல். ஏன்னா மங்காத்தா படம் வந்து பொதுவாக வந்து மங்காத்தாவில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, பொதுவாக ஹீரோ படம் ஹீரோ பேர்னா ஒரு மாதம் இருக்கும். அண்ணாமலை அந்த மாதிரி பெரிய பெரிய படமாக இருக்கும். ஆனால் அதை பிரேக் பண்ணது எனக்கு தெரிஞ்சு அஜித் சார் தான். எனக்கு ஒரு லேடி பேர், ஒரு சீட்டு கட்டு விளையாட்டு பேர் மங்காத்தான்னு ஒரு பேரை வச்சு ஒரு படத்தை எடுத்து அது பிளாக் பஸ்டர் ஹிட் அப்போவே கொடுத்தது அந்த படம். ஸோ நான் வந்து படம் பார்த்துட்டேன், ஆல்ரெடி பார்த்துட்டேன். இவங்க தான் ஆக்சுவலி பார்க்கவே இல்லை, இதுவரை பார்க்கவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் இவங்க பார்க்க போகிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்ல மங்காத்தா பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து வெங்கட் பிரபு சாரோட மிகப்பெரிய ஃபேன், சென்னை 28லேருந்து தான். ஸோ இந்த படம் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். நிறைய வாட்டி டிவியில் போடுவாங்க, என்னால் பார்க்க முடியாது, ஏதாவது ஒரு சீன் மிஸ் பண்ணிவிடுவேன். பட் இன்றைக்கி மிஸ் பண்ணாமல் அதை பார்த்து தலையை பயங்கரமாக என்ஜாய் பண்ணணுன்றதுக்காகவே வந்திருக்கேன். ஆக்சுவலி என்னுடைய ரிங்டோனாகவே நான் வந்து மங்காத்தா தான் வச்சுருந்தேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த பிஜிஎம். என்னன்னா இப்போ இந்த பிக் பாஸ் டைமில் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பேன், மற்ற டைம்லலாம் மட்டும் மங்காத்தா தான் என்னுடைய ரிங்டோனே. மங்காத்தா வந்து ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் ரொம்ப வருஷம் ஆயிருக்குது. ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ். நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம் இல்லை என்ன பண்ணிட்டு இருந்தோம் ஞாபகம் இல்லை. இந்த ரீரிலீஸ் பண்ணுறதுனால ஒரு அந்த லைக் நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ், அந்த பழைய விஷயங்கள் திருப்பி கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி, ப்ளஸ் ஒரு ஃபீல் குட்டான மூவிஸ் அந்த டைமில் பார்த்து நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது, ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போகும்போதோ, ஃபஸ்ட் டைம் ஒரு ஜாபில் இருக்கும்போதோ ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல்ஸ் மறுபடியும் செரிஷ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது இட்ஸ் அ ஜாய் செலிப்ரேஷன் மூமெண்ட். அது 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போதே பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ண படம் தான் இது. ஏன்னா அஜித் சார் அதுவும் அந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது அப்பயே அந்த பைக்லாம் வந்து பறக்கிற மாதிரி பயங்கரமாக எடுத்தாங்க. ஸோ அஜித் சார் வந்து பைக் ரேசர்னு எல்லாருக்குமே பைக்கு கார்னால் பிடிக்கும். ஆனால் படத்தில் நம்ம நிறைய வந்து அந்த ஷார்ட்ஸ்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. பட் அதை வந்து ஒரு டீசர்லேயே காட்டும் போது இன்னும் பயங்கரமான ஒரு வெறி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஏதோ செம்ம இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே படத்தை உள்ளே வந்து கலந்துப்போம். படமும் அதே மாதிரி செம்ம ஸ்பீடாக சூப்பராக போகும். வெங்கட் பிரபு சார் படத்தில் சென்னை 28 எப்படி எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்குமோ அதே மாதிரி மங்காத்தாவுமே தல ரசிகர்கள், தளபதி ரசிகர்கள், சூப்பர் ஸ்டார் ரசிகர், உலகநாயகன் ரசிகர் எல்லா ரசிகர்களுக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருந்தது. ஒரு பேக்கடான ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக சூப்பராக இருந்தது. பிஜிஎம்மும் மாசாக இருந்தது. அந்த பிஜிஎம்க்கு வந்து விஜய் அவார்ட் ஷோ நினைக்கிறேன், விஜய் ஏதோ ஒரு அவார்ட் ஷோ, அந்த ஷோவில் வந்து பெஸ்ட்டு பிஜிஎம் அவார்ட் தரலன்னு சொல்லிட்டு ஆன் ஸ்டேஜே வெங்கட் பிரபு சார் வந்து கேள்வியை கேட்டார். எதனால் வந்து இது கடையில் இந்த மியூசிக்கை போடுங்கன்னு போட சொல்லி ஓல் ஆடியன்ஸ் ஃபுல்லாக கத்தி. அந்த டைம் நான் லைவாக இருந்தேன். பயங்கரமாக அந்த இப்போ தோனி உள்ளே வரும்போது எப்படி கத்தினா சவுண்டு, அந்த டெசிபிள்ஸ்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்கன்னா அப்போ வந்து பயங்கர பீக்காக இருந்திருக்கும். நேரு ஸ்டேடியமே அலறிச்சு அப்போது. ஸோ மங்காத்தா வந்து உண்மையிலே மங்காத்தானா யூஸ்வலாக என்ன உள்ள வெளியேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை, உள்ள வெளியாக கிடையாது, எல்லாருமே நடுவில் தான், எல்லாருக்குமே பிடிக்கும். உள்ள வெளியெல்லாம் கிடையாது, எல்லாருமே சென்டராக இருந்து நியூட்ரலாக பார்த்த படம் தான் மங்காத்தா. அஜித் சாருக்காக இது இந்த வாட்டி இல்லை, திருப்பி எத்தனை வாட்டி வேணால் பண்ணலாம் இதை. இப்போ இது ஏன் ரீரிலீஸ் பண்ணுறாங்கன்றதை விட ரீரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். இதில் எதுவும் அரசியல்லாம் பண்ணாமல் சந்தோஷமாக படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். தலைக்காக பார்ப்போம், சந்தோஷமாக இருக்கும். தலை வந்து நிறைய வார்த்தை சொல்லியிருக்காரு, வாழ விடு,
நிறைய எல்லாரையும் லவ் பண்ண, ஆனால் எல்லாரையும் நம்பாத, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதெல்லாம் கேட்டு நம்ம போச்சிங்கன்னா லைஃப்பில் நம்மளும் நல்லா இருக்கலாம். தலை மாதிரி அவருக்கு பிடிச்ச பேஷனை ஃபாலோ பண்ணி போங்க, அவர் மாதிரி ஓடிங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். மங்காத்தாடா. ஸோ ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியும், மங்காத்தாவோட ரீரிலீஸ். ஸோ அப்போ நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடியா 15 வருஷம் பார்க்கல, அதை நான் இப்போ பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த படத்தையும் சில சீன்ஸையும் நான் போட்டு பார்த்து தேய்ச்சிட்டேன். அது தேட்டரில் வர்றது வந்து இந்த ஃபஸ்ட் டே பார்க்கலன்னா வந்து இருக்கவே முடியாது. அண்ட் யுவன் சார் பிஜிஎம் இல்லை அஜித் சாரோட அந்த ப்ரெசன்ஸ் வந்து அது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் எவ்வளோ தடவை பார்த்தாலும் எனக்கு ஆகும். ஸோ அதனால் அதை தேட்டரில் ஃபீல் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற முக்கியமான ரீசனாக ஒரு தளபதி ஃபேனாக வந்து இதை பார்க்கணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அண்ட் அவ்வளோதான், இது மங்காத்தாடி. ஏகே சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஒர்க் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த படத்துக்கு பண்ண டெடிகேஷனாக இருக்கட்டும் சரி, ஒவ்வொரு படத்துக்கும் அண்ட் ரேஸுக்கும் பைக்குக்கும் எல்லாத்துக்குமே அவருக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதை அவர் பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணுறது. அண்ட் அவரோட எல்லா படமே நான் பார்த்துருக்கேன், எல்லாமே அவரோட ஒர்க்ஸும் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக சொல்லி ஆகணும், இன்னொரு முக்கியமான ரீசன் வெங்கட் பிரபு சார் இன்றைக்கி வருவாங்க. அண்ட் அவரோட ஒர்க்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாலியான ஒரு மனுஷன். அண்ட் அந்த கூல் கேங் அவங்க வந்து அந்த அந்த காம்போ வந்து மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து பயங்கரமாக கொடுத்து வச்சது தான். ஸோ அது ஒரு மாதிரி ஜாலியாக என்டர்டெயினாக ஒரு மாதிரி ஜாலியாக பார்த்துட்டு ஒரு 3 hours அந்த வெங்கட் பிரபு சார் வேர்ல்டுக்குள்ளே இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் வந்திருக்கேன். அண்ட் எஸ், மங்காத்தாடா. யுவன் சார் வேறு எவனுமே இல்லை, அது யுவன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூசிக் ஒன்று வச்சிருக்காரு பார்த்தீங்களா. அதுவும் மங்காத்தாவோட பிஜிஎம் வந்து இன்றைக்கி கூட நிறைய பேரோட கார் ரிவர்ஸ் போன ஒரு டியூன் வரும், அது மங்காத்தாவோட பிஜிஎம்மாக இருக்கும். அண்ட் அந்த அளவுக்கு வந்து எல்லாத்துக்குமே அது ஒரு ட்ரக் மாதிரி. அண்ட் இப்போ நான் காரில் வரும்போது கூட அந்த மங்காத்தா பிஜிஎம் கேட்டு ஒரு மாதிரி ஹைப் ஏற்றிட்டு வந்திருக்கேன். ஸோ யுவன் சார் இப்போ இல்லை எப்போவுமே வந்து அவர் என்றைக்குமே ஒரு வேறு மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர். அண்ட் எப்பவுமே எங்கள் கைக்குள்ளே இப்போ கூட அந்த பார்த்தீங்கன்னா மங்காத்தா பிளேலிஸ்ட் தான் இருக்கும். அண்ட் அந்தளவுக்கு அந்த பாட்டு ஆல்பம்லாம் பிடிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சிலகாக்கம் ரமேஷ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மங்காத்தா தேட்டரில் நம்ம பார்க்க வந்திருக்கோம் போது. நான் வந்து சின்ன பையனாக இருந்தேன் படம் வரும்போது, இப்போ கொஞ்சம் பெரிய பையனாகிட்டேன். அதனால் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன், எப்படி இருக்க போகுது தேட்டரில் ஸ்க்ரீனில் அப்படின்னு. சீன்லாம் சொல்லவே தேவையில்லை, பயங்கரமாக இருக்கும். வெங்கட் பிரபு நான் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அந்த ரிசோர்ட் நாங்கள் ஃபோன் பண்ணி, நான் டிக்கெட்டு கண்டிப்பாக எனக்கு வேணும், டேய் நீ கிளம்பி வாடா பார்த்துக்கலாம் அப்படி சொன்னாங்க. சரி வந்துட்டேன், பார்த்துட்டு வரோம். எனக்கு எக்ஸ்பிரேஷன் வந்து அப்போ ரிலீஸ் ஆகும் போது இருந்த வைப்பை விட இப்போ இன்னும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்னும் ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்களோ இந்த ரீரிலீஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனல் ஃபீல் ஆச்சு. அண்ட் அதில் இருக்க எல்லா பாட்டுமே எங்களோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும், எங்களோட ரொம்ப ஃபேவரெட்டு. அண்ட் எனக்கும் நட்சத்திரனுக்கும் தாண்டி அவங்க டேடிக்கு தான் இன்றைக்கி வந்து ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா இந்த படத்தை வந்து ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வைப் பண்ணால் அவர் தான். ஸோ அவருக்கு வந்து இது திருப்பி ரீரிலீஸ் ஆகுதுன்றப்போ பயங்கர ஒரு நாஸ்டாலஜிக் மெமரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகும்போது இந்த படம் ரிலீஸு. ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு செம்ம அலப்பறை பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பால்கேடியிலேருந்து படம் பார்த்துட்டு இருந்தோம். தலை என்ட்ரி ஆலுமே கத்தி முன்னாடி ஓடி வந்தோம். அப்படியே பின்னாடி வந்த ஒரு 50 பேர் அடிச்சு தள்ளி விட்டாங்க. அப்படியே பால்கேடிலேருந்து கீழே விழுந்து பாட்டை முடிச்சுட்டு திரும்ப மேலே ஏறி ஓடி வந்து படம் பார்த்தோம். ஸோ மறக்க முடியாதது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நசீர் மன்ற ஷோ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிக்கு போடுவாங்க. என்னடா பேசணும், நைட்டு 12 மணிக்கு போடுவாங்க. ஸோ 12 மணிக்கு ஒரு தேட்டரில் ஷோ பார்த்துட்டு 3 மணிக்கு ஒரு இடத்துல பார்த்துட்டு காலையில் 6 மணிக்கு பார்த்து ஒரு 11 மணிக்கு வீட்டில் போய் அடி வாங்கினேன். அது மறக்க முடியாத ஒரு சம்பவம். அதே மாதிரி படம் பக்கா தேட்டர் மூவி, ஒவ்வொரு சீனும் மாசாக இருக்கும். ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து இந்த படத்துக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வருஷங்களே கிடையாது. இன்றைக்கும் பல தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஓப்பனிங் சவுண்டே இந்த பிஜிஎம் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு இது. இன்றைக்கி திரும்ப அந்த காம்போ பார்க்கும்போது இன்றைக்கி நான் என் பையனோட வந்து பார்ப்பேன்றதை எதிர்பார்க்கல. ஸோ வந்து இது ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அவருக்கு இது ஒரு பெரிய மெமரியாக இருக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் இது இருக்கலாம் மங்காத்தா வந்து ஒரு வாட்டி கூட பார்த்ததே இல்லை. ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க செம்ம படம், சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து தளபதியும் பிடிக்கும், தலையும் பிடிக்கும். ஆனால் வந்து தலை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிக்கும். ஆனால் எல்லாரையும் பிடிக்கும். படம் பார்த்ததும் இல்லை, ஃபஸ்ட் டைம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன். அதோ போய் கத்தி வைபாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரி, ஜாலியாக இருப்போம் ஆசைப்பட்றேன். நிறைய மூவிஸ் வந்து 2000க்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூவிஸ், 2005க்கு அப்புறம் 2010க்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே இப்போ ரீரிலீஸ் பண்ணும்போது அதோட சவுண்ட் குவாலிட்டி, அதோட பிக்சர் குவாலிட்டி, ஏன்னா இப்போ நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜி சூப்பராக மாறிடுச்சு. ஸோ அதனால வந்து இன்னும் பிரம்மாண்டமாக ஹியூஜாக ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகின படையப்பா நம்ம அந்த டைமில் வந்து 35mm ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம். இப்போ வந்து 70mm ஸ்க்ரீன்ஸு, சில இடத்துல வந்து ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸில் பார்க்கும்போது இப்படி இருக்கும், என்னடா அப்படின்ட்டு ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும்.
எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஆக்டர் வந்து அஜித் சார். ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ், ஹம்பிளஸ்ட் பர்சன் அண்ட் வெரி டவுன் டு earth. எனக்கு வந்து அவரோட சினிமா கதைகள், அவர் ரியல் லைஃப் அண்ட் ரீல் லைஃப் ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் தி ஆக்டர் அஜித் குமார் சார். ஸோ பீயிங் அன் அஜித் குமார் சார் ஃபேன், இன்னைக்கு இந்த மங்காத்தாவோட ரீரிலீஸ் ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நன்றி. ஸோ ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் அப்படின்ற பேனரில் வந்து இப்போ நாங்கள் ராபர்ட் மாஸ்டர் வச்சு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் நமிதா மேடம் வச்சு ஒன்று பண்ணியிருக்கோம், அதுவும் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. நாங்கள் வந்து இப்போ ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு 3 ஸ்கிரிப்ட்ஸ் லாக் பண்ணியிருக்கிறோம். ஸோ சூன் வி கோனா லான்ச் தோஸ் ப்ரொடக்ஷன்ஸ். அண்ட் அதில் நான் வந்து ஒரு முக்கியமான ரோல், ஒரு கேரக்டர், ஒரு மூவியில் நான் பண்ண போகிறேன். வெரி சூன் வித் ஆல் யுவர் லவ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஐ வில் பி ஆல்சோ இன் திஸ் மெயின் லீட் ஃபங்க்ஷன்ஸ். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் நிறைய மூவிஸ். இப்போ வந்து ஆஸ் எ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து சான்சஸ் கொடுக்கணும், நிறைய யூத் டேலண்டடாக இருக்கிறவங்க என்கரேஜ் பண்ணணுன்ற ஒரு கோலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக நீங்கள் இன்கேஸ் ஒரு நல்ல கதை வச்சுருக்கிறீங்க, எங்கே போகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கம். ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் இஸ் தேர் ஃபார் யூ. நல்ல கதையாக இருக்குது, நல்ல டீமாக இருக்குது, டைரக்டர் மைண்ட் செட் விஷன் நல்லா இருக்குதுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். Cheras Republic Limited Sale up to 50% offer 23rd to 30th January 2026. Chera Home Junction, Sundarapuram, Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.